நமஸ்காரக. இன்னைக்கு வந்துட்டு பிரதமஹ பாட்டக ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். அவிவேகः பரம் ஆபதம் பதம். அவிவேகன அவசரம், விவேகன அறிவுடைமை, விவேகம் முன்ஜாக்கிரதைன்னு அர்த்தம். அவிவேகன மிஸ்ஜட்மெண்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவசரம்னு அர்த்தம். பரம்னா கிரேட்டஸ்ட், ஆபதம்னா கலாமிட்டிஸ் அதாவது பேரழிவுக்கு, பதம்னா ஸ்டெப்பு காரணம். அவசரம்தான் பெரிய பேரழிவுகளுக்கு காரணம். வாங்க இப்போ லெசன் பார்த்துடலாம். ருச்சா யோமக ரெண்டு பேர் வந்துட்டு பேசிக்கிறாங்க. ருச்சா கேட்குறாங்க, யோமா ஏகம் பிரஷ்னம் பிருச்சாமி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கஹ சஹ பசுகு யஹ சர்ப்பஸ்ய சத்ருகு, விலங்குகளில் பாம்பின் எதிரி எது? ஏகம் பிரஷ்னம்னா ஒரு கேள்வி, பிருச்சாமினா கேட்கிறேன், பசுகுனா அனிமல், சர்ப்பஸ்யனா பாம்பினுடைய, சத்ருகுனா எனிமி. யோமக ருச்சே கருடக சர்ப்பம் பக்ஷ்யதி. கருடக சர்ப்பம் பக்ஷ்யத்தினா கழுகு பாம்பை தின்னும். மயூரக அபி அஹிபுக் கத்தியதே, மயிலும் பாம்பை தின்னும். கருடகனா ஈகிள், சர்ப்பம்னா ஸ்னேக்கு, பக்ஷ்யத்தினா தின்னும். மயூரகனா பீகாக், அஹிபுக்னா ஈட்டிங் ஸ்னேக்ஸ், கத்தியத்தேனா டோல்டு. ருச்சா யோமா ஏதௌ தூ காக்கௌ ந தூ பசுகு. ஏதௌ தூ காக்கௌனா இவை பறவைகள், ந தூ பசுகுனா விலங்குகள் அல்ல, காக்கௌனா பறவைகள், பசுகுனா அனிமல்ஸ். யோமக ஆம் ஞாத்தும் எனக்கு தெரியும். ஏஷக நகுலக சர்ப்பஸ்ய சத்ருகு, பாம்பினுடைய எதிரி கீரிப்பிள்ளை. எஸ்ய சித்திரம் அத்திர தத்தம், அதனுடைய படம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. நகுலகனா கீரிப்பிள்ளை, சர்ப்பகனா பாம்பு, சத்ருகுனா எனிமி. எஸ்ய சித்திரம்னா அதனுடைய சித்திரம், அத்திரனா இங்கே, தத்தம்னா கொடுக்கப்பட்டுள்ளது. ருச்சா இதானிம் வத கிம் அஸ்யாம் கதாயாம் சர்ப்பக பாலம் தசதி அதவா நகுலக சர்ப்பம் மாரயதி. இதானிம் வதனா இப்பொழுது கூறு, கிம் அஸ்யாம் கதாயாம்னா இந்த கதையில், சர்ப்பக பாலம் தசத்தினா பாம்பு குழந்தையை கடித்ததா, அதவானா அல்லது, நகுலக சர்ப்பம் மாரயதி கீரிப்பிள்ளை பாம்பை கொன்றதா. அஸ்யாம் கதாயாம்னா இந்த கதையில், தசத்தினா கடித்தது, மாரயத்தினா கொன்றதா. யோமக ஏதத்து கதாம் படித்வா ஏவ ஞாஸ்யாமக, இதெல்லாம் கதை படித்த பிறகுதான் தெரியும். பரந்து ஆனால், பிரதமம் ஏதத்வத இதை முதலில் கூறு. குதக கிரகிதா ஏஷா கதா, இந்த கதை எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? இன்னொரு வாட்டி சொல்கிறேன், இதெல்லாம் கதை படித்த உடனே தான் தெரியும். ஆனால் இப்போ முதல்ல சொல்லு, இந்த கதை எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? ருச்சா மம ஆச்சாரியா ஆகதயத், என்னுடைய ஆசிரியர் கூறினார். ஆச்சாரியா இது வந்துட்டு ஆல முடியுது, அதனால் இது வந்துட்டு ஃபீமேல் டீச்சரை குறிக்குது. ஏஷா கதா ஹிதோபதேஷாத் கிரகிதா, இந்த கதை ஹிதோபதேஷாத் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தத்ர அநேகாக மனோரஞ்சகாக நீதி கதாக சந்தி, அதில் பல பொழுதுபோக்கு மற்றும் நீதி கதைகள் உள்ளன. மம ஆச்சாரியா என்னுடைய ஆசிரியர், கதையத்னா டோல்டு, ஹிதோபதேஷாத்னா ஹிதோபதேஷாத் என்ற புத்தகத்திலிருந்து, கிரகிதானா எடுக்கப்பட்டுள்ளது, தத்ரனா அந்த புத்தகத்தில், அநேகாகனா பல, மனோரஞ்சகாகனா பொழுதுபோக்கு, நீதி கதாகனா மாரல் ஸ்டோரிஸ், சந்தினா உள்ளன. யோமக பாடம் நன்று. பாட்டம் படித்வா தவ பிரஷ்னஸ்ய உத்தரம் தாஸ்யாமி, பாடத்தை படித்த பிறகு உன்னுடைய கேள்விக்கு பதிலை அளிக்கிறேன். ருச்சா சோபனம் நன்று. அதுனா பாட்டம் பட்டாமக, இப்பொழுது பாடத்தை படிப்போம். அதுனானா இப்பொழுது, பாட்டம் பட்டாமகனா பாடத்தை படிப்போம். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ருச்சா யோமா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விலங்குகளில் பாம்பின் எதிரி எது?
யோமா. ருச்சே. கழுகு பாம்பை தின்னும், மயிலும் பாம்பை தின்னும். ருச்சா. யோமா. இவை பறவைகள், விலங்குகள் அல்ல. யோமா. ஆம், எனக்கு தெரியும். பாம்பின் எதிரி கீரிப்பிள்ளை. அதனுடைய படம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. ருச்சா. இப்பொழுது கூறு, இந்த கதையில் பாம்பு குழந்தையை கடித்ததா அல்லது கீரிப்பிள்ளை பாம்பை கொன்றதா? யோமக. இது கதையை படித்த பிறகுதான் தெரியும். இப்பொழுது கூறு, இந்த கதை எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? ருச்சா. ருச்சா சொல்கிறாங்க, என்னுடைய ஆசிரியர் கூறினார். இந்த கதை ஹிதோபதேஷாத் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அந்த புத்தகத்தில் பல பொழுதுபோக்கு மற்றும் நீதிக்கதைகள் உள்ளன. யோமக. நன்று. பாடத்தை படித்த பிறகு உன்னுடைய கேள்விக்கு பதிலை அளிக்கிறேன். ருச்சா. நன்று. இப்பொழுது பாடத்தை படிப்போம். அஸ்தி உஜ்ஜைன்யாம் மாதவக நாம விப்ரஹ. உஜ்ஜைன்யாம் என்ற நகரத்தில் மாதவன் என்ற பிராமணன் இருந்தார். ஏகதா தஸ்ய பாரியா ஸ்வபால அபத்யஸ்ய ரக்ஷார்த்தம் தம் அவஸ்தாப்ய ஸ்நாத்தும் கதா. ஒரு நாள் அவருடைய மனைவி தன் குழந்தையை பாதுகாக்க தன் கணவரை நியமித்துவிட்டு அவர் நீராடச் சென்றார். அத்த பிராமணக ராஞ்ஞா ஷதார்த்தம் நிமந்திரதக. அப்பொழுது ராஜா பிராமணனை ஷதார்த்த விழாவிற்கு அழைத்தார். ஷதார்த்தம்னா டெத் செர்மனி. பிராமணக சகஜ தாரித்யாத் ஆச்சிந்தயத். பிராமணன் தன் வறுமை காரணமாக நினைத்தார். எதி சத்வரம் ந கச்சாமி தர்ஹி அந்நிய கஷ்டித் ஷதார்த்தம் விருத்தக பவேத். நான் இப்பொழுது சீக்கிரம் செல்லவில்லை என்றால் அந்த விழாவிற்கு வேறு யாராவது அழைக்கப்படுவார்கள். வேர்டு மீனிங் பார்த்துடலாம். விப்ரஹ. விப்ரஹனா பிராமணர். ஏகதானா ஒரு நாள். தஸ்ய பாரியானா அவருடைய மனைவி. ஸ்வபால அபத்தியஸ்யனா அவளுடைய குழந்தை. ரக்ஷார்த்தம்னா பாதுகாப்பிற்காக. தம்னா அவரை. அவஸ்தாபியனா நியமித்தார். ஸ்நாத்துங்கதானா நீராடச் சென்றார். அத்தனா அப்பொழுது. ராஞ்ஞானா ராஜா. ஷதார்த்தம்னா டெத் செர்மனி. நிமந்திரதகனா நியமிக்கப்பட்டார். சகஜ தாரித்ரியாத். சகஜ தாரித்ரியாத்னா தன் வறுமை காரணமாக. ஆச்சிந்தயத்னா நினைத்தார். சத்வரம்னா குயிக்லி. ந கச்சாமினா போகவில்லை. தர்ஹினா என்றால். அந்யக கஷ்டித்னா வேறு யாராவது. ஷதார்த்தம்னா டெத் செர்மனி. விருத்தகனா இன்வைட்டட். இன்னொரு வாட்டி மீனிங் பார்த்துடலாம். உஜ்ஜயினி என்ற நகரத்தில் மாதவன் என்ற பிராமணன் இருந்தார். ஒரு நாள் அவருடைய மனைவி தன் குழந்தையை பாதுகாக்க அவரை நியமித்துவிட்டு நீராடச் சென்றார். அப்பொழுது ராஜா பிராமணனை ஷதார்த்த விழாவிற்கு அழைத்தார். பிராமணன் தன் வறுமையின் காரணமாக நினைத்தார். நான் சீக்கிரம் செல்லவில்லை என்றால் அந்த விழாவிற்கு வேறு யாராவது அழைக்கப்படுவார்கள். யதஹ. யதஹனா ஏனெனில். ஆதானஸ்ய பிரதானஸ்ய கர்த்தவ்யஸ்ய ச கர்மணः க்ஷிப்ரம் ஆக்ரியமானஸ்ய காலஹ பிபதி தத் ரசம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துடலாம். இதோட மீனிங் பார்த்துடலாம். ஏற்றுக்கொள்வதிலோ தானம் செய்வதிலோ அல்லது உங்களால் செய்ய வேண்டிய வேலையோ எதுவாக இருந்தாலும் அதை எதிர்பார்த்த நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் நேரம் அவற்றிலுள்ள அழகை நீக்கிவிடும். மேலும் வேலை அதன் முக்கியத்துவத்தை இழக்கும். அதாவது வேலை பலனற்றதாகிவிடும், விளைவுகள் இல்லாமல். ஃபஸ்ட்டு பதச்சேதக இல்லைன்னா பத விபாக பார்த்துடலாம். பத விபாகனா ஸ்பிளிட் ஆஃப் வேர்ட்ஸ். ஆதானஸ்ய பிரதானஸ்ய கர்த்தவ்யஸ்ய ச கர்மணः க்ஷிப்ரம் ஆக்ரியமானஸ்ய காலஹ பிபதி தத் ரசம். அன்வயக பார்த்துடலாம். அன்வயகனா ப்ரோஸ் ஆர்டர். ஆதானஸ்ய பிரதானஸ்ய க்ஷிப்ரம் ஆக்ரியமானஸ்ய
च कर्तव्यस्य कर्मणः तत्रसं कालः पिबति. நெக்ஸ்ட்டு பிரதிபதார்த்தக பார்த்துடலாம். பிரதிபதார்த்தகனா வேர்ட் மீனிங்ஸு. ஆதானஸ்யனா ஆஃப் அக்செப்டிங் ஆர் ரிசீவிங். பிரதானஸ்ய ஆஃப் கிவிங் டொனேட்டிங். கர்த்தவ்யஸ்ய கர்மணः ஆஃப் டியூட்டி டு பி டன் பர்ஃபார்ம்டு. சேனா அண்ட். க்ஷிப்ரம்னா குயிக்லி ஷிஃப்ட்லி. ஆக்ரியமானஸ்யனா ஆஃப் ஒன் ஹூ டஸ் நாட் பர்ஃபார்ம் இல்லைனா டஸ் நாட் அக்கம்ப்ளிஷ். இல்லைனா இப்படி கூட சொல்லலாம், ஆஃப் த டாஸ்க் விச் இஸ் நாட் பீயிங் அக்கம்ப்ளிஷ்டு இம்மீடியட்லி. காலகனா டைம். பிபத்தினா ட்ரிங்க்ஸ் கன்சியூம். தத் ரசம்னா இட்ஸ் ஜூஸ், இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இல்லைனா இட்ஸ் எசன்ஸ்னு சொல்லலாம். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஆதானஸ்ய பிரதானஸ்ய கர்த்தவ்யஸ்ய ச கர்மணः க்ஷிப்ரம் ஆக்ரியமானஸ்ய காலः பிபதி தத் ரசம். ஆதானஸ்யனா ஏற்றுக்கொள்வதிலோ, பிரதானஸ்யனா தானம் செய்வதிலோ, கர்த்தவ்யஸ்ய ச கர்மணகனா உங்களால் செய்ய வேண்டிய வேலை எதுவாக இருந்தாலும், க்ஷிப்ரம்னா சீக்கிரமாக செய்ய வேண்டும், அதாவது எதிர்பார்த்த நேரத்தில் மட்டுமே செய்ய வேண்டும். ஆக்ரியமானஸ்ய அவ்வாறு செய்யாவிட்டால், காலக பிபதி தத்ரசம் காலம் அதன் அழகை நீக்கிவிடும், மேலும் வேலை அதன் முக்கியத்துவத்தை இழக்கும், அதாவது வேலை பலனற்றதாகிவிடும் விளைவுகள் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செய்யுள் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட பத விபாகக அன்வயக பிரதிபதார்த்தக எல்லாமே வந்துட்டு படித்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு செய்யுள் வந்துட்டு ஈஸியாக புரியும். கிந்து பாலசிய அத்திர ரக்ஷகः நாஸ்தி. ஆனால் குழந்தைக்கு இங்கு பாதுகாவலர் இல்லை. கிந்துனா ஆனால், பாலசியனா குழந்தைக்கு, அத்திரனா இங்கு, ரக்ஷகனா பாதுகாவலர், நாஸ்தினா இல்லை. தத்து கிம் கரோமி நான் இப்பொழுது என்ன செய்வேன். பவது சிரகால பாலிதம் இமம் புத்திர நிர்விசேஷம் நகுலம் பாலரக்ஷாயாம் வியவஸ்தாப்ய கச்சாமி. சரி, நீண்ட காலமாக வளர்க்கப்பட்ட கீரிப்பிள்ளையை குழந்தையை பாதுகாக்க வைக்கிறேன். பவத்துனா சரி, சிரகால பாலித்தம்னா நீண்ட காலமாக வளர்க்கப்பட்ட, இமம் புத்திர நிர்விசேஷம் நகுலம் குழந்தையை போல் வளர்க்கப்பட்ட கீரிப்பிள்ளையை, பாலரக்ஷாயாம் குழந்தையை பாதுகாக்க, வியவஸ்தாபிய கச்சாமி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சாரு. ததா கிருத்வா கதக அவ்வாறே செய்துவிட்டு அந்த பிராமணர் அரண்மனைக்கு கிளம்பினார். தத் தேன நகுலேன பால சமீபம் உபசர்பன் கிருஷ்ணசர்பக திஷ்டக. பின்னர் கீரிப்பிள்ளை குழந்தைக்கு அருகில் ஒரு கருப்பு பாம்பு ஊர்ந்து செல்வதை கண்டது. நகுலேனா கீரிப்பிள்ளையால், பால சமீபம்னா குழந்தைக்கு அருகில், உபசர்பன்னா ஊர்ந்து செல்வதை, கிருஷ்ண சர்பகனா கருப்பு பாம்பு, திஷ்டகனா பார்த்தது. சஹதம் வியாபாத்திய கண்டஷக கிருத்தவான் அது பாம்பை கொன்று துண்டு துண்டுகளாக ஆக்கியது. வியாபாத்தியனா கொன்று, கண்டஷகனா துண்டு துண்டாக, கிருத்தவான்னா செய்தது. அத்ராந்திரே பிராமணः அபி ஷதார்த்தம் கிரஹித்வா கிரகம் உபாவிருத்தः. இதற்கிடையில் பிராமணர் தனது வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பினார். அத்ராந்திரேன இதற்கிடையில், கிரகம்னா வீடு, உபாவிருத்தகனா ரிட்டர்ன்டு. பிராமணம் திஷ்டுவா நகுலக ரக்த விலிப்த முக்க பாதக தஸ்ய சரணையோகு அலுட்டத். பிராமணனை கண்டதும் முகத்திலும் கால்களிலும் இரத்தம் தோய்ந்த நிலையில் கீரிப்பிள்ளை அவன் கால்களுக்கு அருகில் தரையில் உருண்டது. விப்ரஹ ததாவிதம் தம் திஷ்டுவா பாலகः அனேன காதிதः இதி அவதாரிய கோபாத் நகுலம் வியாபாதித்தவான். பிராமணர் அவனை இப்படி கண்டதும் கீரிப்பிள்ளை தனது குழந்தையை தின்றுவிட்டதாக எண்ணி கோபத்தில் கீரிப்பிள்ளையை கொன்றார். விப்ரஹனா பிராமணர்,
ததாவிதம்னா இந்த மாதிரி, திஷ்டுவானா பார்த்துவிட்டு, பாலகனா குழந்தை, அனேனனா கண்டிப்பாக, காதித்தகனா சாப்பிட்டுடுச்சு, அவதாரியனா தப்பாக நினச்சிட்டு, கோபாத்னா கோபத்தில், நக்குலகனா கீரிப்பிள்ளையை, வியாபாதித்தவன்னா கொன்றார். அனந்தரம் யாவத் உபஸ்ருத்திய அப்பத்தியம் பஷ்யதி தாவத் பாலகः சுஸ்தः சர்ப்பः ச வியாபாதிதः திஷ்டதி. பின்னர் தொட்டிலில் குழந்தையை பார்த்ததும் குழந்தை பாதுகாப்பாக இருந்தது. ஒரு பாம்பு இறந்து கிடப்பதையும் பார்த்தார். அனந்தரம்னா பின்னர், உபஸ்ருத்தியனா அப்ரோச்டு, அப்பத்தியம்னா குழந்தை, பஷ்யத்தினா பார்த்தார், சுஸ்தகனா பாதுகாப்பாக, வியாபாதிதகனா கெல்டு. தத்தஹ தம் உபகாரம் நகுலம் மிருதம் நிரீக்ஷிய ஆத்மானம் முஷிதம் மன்யமானக பிராமணக பரம் விஷாதம் அகச்சத். பின்னர் அந்த அன்பான கீரிப்பிள்ளை இறந்து கிடப்பதை கண்ட பிராமணர் தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தார். மேலும் அவர் மிகவும் வேதனை அடைந்தார். உபகாரம்னா ஹெல்ப்ஃபுல், நிரீக்ஷையனா பார்த்தபோது, மிருத்தம்னா டெட், ஆத்மானம்னா செல்ஃப், முஷிதம்னா ஏமாற்றப்பட்டதாக, மன்யமானகனா நினைத்தார், பரம்னா பட்டு, விஷாதம்னா டிப்ரெஷன் வேதனை. இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஆனால் குழந்தையை பாதுகாக்க இங்கு பாதுகாவலர் இல்லை. நான் இப்பொழுது என்ன செய்வேன்? சரி, நீண்ட காலமாக குழந்தையைப் போல் வளர்க்கப்பட்ட கீரிப்பிள்ளையை குழந்தையை பாதுகாக்க வைக்கிறேன். அவ்வாறே செய்துவிட்டு பிராமணர் அரண்மனைக்கு சென்றார். பின்னர் கீரிப்பிள்ளை குழந்தையின் அருகில் ஒரு கருப்பு பாம்பு ஊர்ந்து செல்வதை கண்டது. அது அந்த பாம்பை கொன்று துண்டு துண்டுகளாக ஆக்கியது. இதற்கிடையில் பிராமணர் தனது வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பினார். பிராமணரை கண்டதும் முகத்திலும் கால்களிலும் இரத்தம் தோய்ந்த நிலையில் கீரிப்பிள்ளை அவர் கால்களுக்கு அருகில் தரையில் உருண்டது. பிராமணர் அவனை இப்படி கண்டதும் சிறுவனை கீரிப்பிள்ளை தின்றுவிட்டதாக எண்ணி கோபத்தில் கீரிப்பிள்ளையை கொன்றார். பின்னர் தொட்டிலில் குழந்தையை பார்த்தபோது குழந்தை பாதுகாப்பாக இருந்தது மற்றும் ஒரு பாம்பு இறந்து கிடப்பதையும் கண்டார். பின்னர் அந்த அன்பான கீரிப்பிள்ளை இறந்து கிடப்பதை கண்ட பிராமணர் தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தார். மேலும் மிகவும் வேதனை அடைந்தார். அத உச்சியதே, அதனால தான் சொல்லியிருக்காங்க, சஹசா விததீத ந கிரியாம் அவிவேகः பரம் ஆபதம் பதம் விருணுதேஹி விருமிக்ஷ்ய காரிணம் குணலுப்தாக ஸ்வயமேவ சம்பதக. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சரியான சிந்தனை இல்லாமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது. அவசரமே பெரிய பேரழிவுகளுக்கு முக்கிய காரணம். செல்வம் நற்பண்புகளால் ஈர்க்கப்படும். அதாவது யார் ஒருவர் சரியாக சிந்தித்து ஒரு செயலை செய்கின்றாரோ அவரை செல்வம் தானாகவே சென்றடையும். இந்த செய்யுளுக்கு பத விபாக இல்லை பதச்சேதக பார்க்கலாம். பத விபாகனா ஸ்பிளிட் ஆஃப் வேர்ட்ஸ். சஹசா விததீத ந கிரியாம் அவிவேகः பரம் ஆபதம் பதம் விருணுதேஹி விர்மிக்ஷ்ய காரிணம் குணலுப்தாக ஸ்வயம் ஏவ சம்பதக. அன்வயக பார்த்துடலாம். அன்வயகனா ப்ரோஸ் ஆர்டர். கிரியாம் சஹசா ந விததீத அவிவேகः பரம் ஆபதம் பதம் அஸ்தி குணலுப்தாக சம்பதக ஸ்வயம் ஏவ விருமிக்ஷ்ய காரிணம் நரம் ஹி விருணேத். பிரதிபதார்த்தக பார்த்துடலாம். பிரதிபதார்த்தகனா வேர்ட் மீனிங்ஸ். சஹசா, சஹசானா குயிக்லி, வித்தவுட் எனி தாட். விததீதனா டு பி டன். நனா நோ. கிரியாம்னா டாஸ்க்கு ஆக்டிவிட்டி. அவிவேகः, அவிவேகனா ஹேவிங் நோ விவேக புத்திஹி. விவேக புத்திஹினா முன்ஜாக்கிரதையாக இருக்கிறது. நோ விவேக புத்திஹினா முன்ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறது. ஆப்சன்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லலாம்.
பரம் பரம்னா கிரேட்டஸ்ட், ஆபதம்னா மிஸ்ஃபார்ச்சூன், ஆஃப் கெலாமிட்டி. பதம் பதம்னா பிளேஸு லொக்கேஷன். விருணேத்னா ப்ரிஃபர் சூஸ், ஹீனா இண்டீடு. விருமிக்ஷியகாரிணம் விருமிக்ஷியகாரிணம்னா டு எ பர்சன் ஹூ ஆக்ட்ஸ் தாட்ஃபுல்லி வித் எ லாட் ஆஃப் டெலிபரேஷன். குணலுப்தாக குணலுப்தாகனா அட்ராக்டட் பை வர்ச்சியூஸ். ஸ்வயமேவ பை இட் செல்ஃப், இன் ஒன்ஸ் ஓன் பர்சன். சம்பதக சம்பதகனா வெல்த், ப்ராஸ்பரிட்டி, அபண்டன்ஸ். இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். சஹசா விததித்த ந கிரியாம், சரியான சிந்தனை இல்லாமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது. அவிவேக பரம் ஆபதம் பதம், அவசரமே பெரிய பேரழிவுகளுக்கு முக்கிய காரணம். குணலுப்தாக சம்பதக, செல்வம் நற்பண்புகளால் ஈர்க்கப்படும். ஸ்வயமேவ விருமிக்ஷிய காரிணம் ஹி விருணேத், அதாவது யார் ஒருவர் சரியாக சிந்தித்து ஒரு செயலை செய்கின்றாரோ அவரை செல்வம் தானாகவே சென்றடையும். தன்யவாதக.